name is the name of Jesus Christ, my King. What a beautiful name it is, and nothing compares to this. What a beautiful name. இந்த காலை வேளை கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, உயர்த்துகிறோம் பரிசுத்த ஆவியானவரே, நன்றி துதிக்கிறோம் தகப்பனே. இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர, இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கு பாத்திர, இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர, இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கு பாத்திர. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே, ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர, இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கு பாத்திர, இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர, இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கு பாத்திர. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட, கிருபையையும் நீதியையும் நீவாய் தந்தீரே. ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட, கிருபையையும் நீதியையும் நீவாய் தந்தீரே. இயேசுவே நீ காரண என் துதிக்கு பாத்திர, இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கு பாத்திர, இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர, இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கு பாத்திர. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட, என் பாவம் யாவையுமே சிலுவையில் சுமந்தீரே. பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட, என் பாவம் யாவையுமே சிலுவையில் சுமந்தீரே. இயேசுவே நீ காரண என் துதிக்கு பாத்திர, இயேசுவே நீ காரண எல்லா மகிமைக்கு பாத்திர, இயேசுவே நீ காரண என் துதிக்கு பாத்திர, இயேசுவே
எல்லா மகிமைக்கு பாத்திர உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம் என் வாழ்நாள் எல்லாம் வாழ்நாள் எல்லாம் ஆராதிப்பேன் வாழ்நாள் உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம் இயேசுவே நீர் காரணர் என் துதிக்கு பாத்திரர் இயேசுவே நீர் காரணர் எல்லா மகிமைக்கு பாத்திரர் இயேசுவே நீர் காரணர் என் துதிக்கு பாத்திரர் இயேசுவே நீர் காரணர் எல்லா மகிமைக்கு பாத்திரர் உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். ஆமா ஆண்டவரே, எங்களுடைய துதிகளின் பாத்திரர் நீர் ஒருவரே ஆண்டவரே. எல்லா மகிமைக்கும் பாத்திரவான் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்மை எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் ஆராதிப்போம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தாவே நீங்கள் எங்களோடு கூட இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தெரிந்த ஒரு சில பாடலை பாடி நாம் தேவன் ஆராதிப்போம். மாறிடா என் மானேசரே, மாறாதவர் அன்பென் நாளுமே, இயேசுவின் மகா அன்பிதே அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கு இணை ஏதும் வேறில்லை என்ற பாடலை பாடி அப்படி அன்புக்கு இணை ஏதும் இல்லை என்று சொல்லி நம் தேவனை துதிக்கிறோம். மாறிடாய மானேசரே, ஆஹா மாறாதவர் அன்பென் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மான்பிதே. மாறிடாய மானேசரே, ஆஹா மாறாதவர் அன்பென் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மான்பிதே. இயேசுவின் மகா அன்பிதே அது நாளம் அறியலாகுமோ, இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிதே அது நாளம் அறியலாகுமோ, இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பிதே அது நாளம் அறியலாகுமோ, இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிதே அது நாளம் அறியலாகுமோ, இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால வரை தள்ளினோம் தம் உள்ளம் போல நேசித்ததினால், அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தால வரை தள்ளினோம் தம் உள்ளம் போல நேசித்ததினால், அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதி
தேவன் பலியானாரே. இயேசுவின் மகான் வீரே, அது நாளம் அறியலாகுமோ? இதற்கின எதுவும் வேறல்லையே, ஏதும் வேறல்லையே. இயேசுவின் மகான் வீரே, அது நாளம் அறியலாகுமோ? இதற்கின எதுவும் வேறல்லையே, ஏதும் வேறல்லையே. ஆவியாளன் பகிர்ந்திடம் தூய தேவன் என்பின் சாயல் அணிய, ஆவியாலே அன்பை சொரிந்தார் அவளாய் அவரை சந்திக்க. ஆவியாளன் பகிர்ந்திட தூய தேவன் என்பின் சாயல் அணிய, ஆவியாலே அன்பை சொரிந்தார் அவளாய் அவரை சந்திக்க. இயேசுவின் மகான் வீரே, அதன் நாளம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகான் வீரே, அதன் நாளம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, ஏதும் வேறில்லையே. மாறினாய மானேசரே, மாறாதவர் அன்பின் நாளுமே. கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயும் மாண்பிதே. மாறினாய மானேசரே, மாறாதவர் அன்பின் நாளுமே. கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயும் மாண்பிதே. இயேசுவின் மகான் வீரே, அது நாளம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகான் வீரே, அப்படியே எழுந்து நின்று தேவனை ஆராதிக்கலாமா? மறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, ஏதும் வேறில்லையே. இயேசுவின் இயேசுவின் மகான் வீரே, அது நாளம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, ஏதும் வேறில்லையே. அழகே அன்பு கூறுவே, அழகே ஆராதிப்பே, அழகே ஆத்மா உம்மை பாடும். அழகே அன்பு கூறுவே, அழகே ஆராதிப்பே, அழகே ஆத்மா உம்மை பாடும். அழகே அன்பு கூறுவே, அழகே ஆராதிப்பே, அழகே ஆத்மா. அற்புதத்தை காண செய்தி, உம் அன்பினால் கவர்ந்தி, இவ்வுலகிலே உம்மை போல் அழகில்லை. உம் அற்புதத்தை காண செய்தி, உம் அன்பினால் கவர்ந்தி, இவ்வுலகிலே உம்மை போல் அழகில்லை. அழகே அன்பு கூறுவே, அழகே ஆராதிப்பே, அழகே ஆத்மா உம்மை பாடும். அழகே அன்பு கூறுவே, அழகே ஆராதிப்பே,
அன்பினால் கவர்ந்தீ உலகிலே உம்மை போல் அழகில்லை உம் அற்புதத்தை காண செய்தி உம் அன்பினால் கவர்ந்தீ இவ்வுலகிலே உம்மை போல் அழகில்லை ஓ அழகே அன்பு குருவே அழகே அழகே ஆத்மா உம்மை பாடு ஓ அழகே அன்பு குருவே அழகே அழகே ஆத்மா உம்மை பாடு அழகே அன்பு குருவே அழகே ஆராதிப்பே அழகே ஆத்மா உம்மை பாடு அழகே அன்பு குருவே அழகே ஆராதிப்பே அழகே ஆத்மா உம்மை பாடு ஆமா ஆண்டவரே அழகுள்ளவர் ஆண்டவரே எத்தனை நல்லவர் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே நீங்க பாவி என்று ஒருபோதும் எங்களை தள்ளிடாமல் ஆண்டவரே உம்முடைய மகா பெரிய அன்பினால் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் உம்முடைய அன்பை பெறுவதற்கு தகுதியற்றவர்கள் ஆண்டவரே ஆனாலும் நீங்க எங்க மேல அன்பு கூர்ந்தீங்க ஆண்டவரே உம்முடைய அன்பு எத்தனை பெரியது ஒருவேளை நீங்க எங்க மேல அன்பு செலுத்தாமல் தான் நாங்கள் என்றோ தொலைந்திருப்போம் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் என்றோ நாங்கள் காணாம போயிருப்போம் எங்களை தாங்கி கொண்டிருக்கிற உம்முடைய அன்பிற்காக நன்றி இன்னும் நீர் எங்களை பிடித்து கொண்டிருக்கிறீங்களே ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே எல்லா ஆண்டவரே நாங்கள் இடறி போனாலும் எங்களை தாங்கி கொண்டிருக்கிற உம்முடைய மகா பெரிய அன்பிற்காக நன்றி ஆண்டவரே உம்மை போல ஒரு தேவன் அல்ல ஆண்டவரே ஆண்டவரே உம்மை போல எங்களை தாங்கி கொள்ள உங்களை போல எங்களை ஏந்தி செல்ல ஒரு தேவன் அல்ல ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் எந்த சூழ்நிலைகளை நாங்கள் நின்று கொண்டிருந்தாலும் உம்மை துதிக்கும் பொழுது ஆண்டவரே நீர் எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் ஆண்டவரே நீர் எங்களுடைய கட்டுகளை மாற்றுகிற தேவன் எங்களுடைய ஆண்டவரே எங்களுடைய ஆராதனை எல்லாம் உமக்கு மாத்திரம் தான் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்துறோம் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் இல்ல உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தணும் நாங்க எங்களை தாழ்த்தணும் ஆண்டவரே உம்முடைய நாமம் மாத்திரம் உயர கடவுது ஆண்டவரே உம்முடைய நாமம் போற்றப்படத்தக்க நாமம் நீ சர்வ வல்லமை உள்ளவர் ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே நாங்கள் துதிக்கும் பொழுது ஆண்டவரே எங்கள் முன்பதாக எந்த ஆண்டவரே எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவரே எந்த தடைகள் இருந்தாலும் எங்களுடைய வேலை உங்களை துதிக்கிறது மாத்திரம் தான் ஆண்டவரே துதிக்கிறது மாத்திரம் தான் எங்களுடைய வேலை யூ வில் டூ த ரெஸ்ட் ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய கரத்துல எல்லாவற்றையும் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் எந்த நிலைமையில நாங்கள் நின்று கொண்டிருக்கலாம் ஆண்டவரே எல்லாவற்றையும் உங்களுடைய பாதத்துல வைத்து விட்டு உங்களை உயர்த்துவது மாத்திரம் எங்களுடைய நோக்கம் என்று சொல்லி இந்த காலை வேளையில உம்மை உயர்த்தும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம்
அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா. பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே. அவருடைய நாமத்தை மாத்திரம் இந்த காலை வேளையில அன்றைக்கு முன்பதாக இருக்கிற எல்லா செங்கடல்களும் எல்லா தடைகளும் இந்த நாமத்தை உயர்த்தும் போது ஓடி எல்லாவற்றையும் அனுமதி சீர் செய்கிறவர். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. ஓ இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா. சிங்கத்தின் கேபிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகினாலும். சிங்கத்தின் கேபிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகினாது. இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா. ஓ இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது வாரம் இழைப்பதில்லை, அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. ஓ இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா.
நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. சிறைச்சாலை அடைப்பதில்லை, அக்கினிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரோ நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, உங்க நாமம் இயேசுவே உம் நாமமே அல்லேலூயா. இயேசுவே உங்க நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. நம்ம சத்தங்களை உயர்த்தி பாடலாமா? உங்க நாமம் உயரணும், உங்க நாமம் மாத்திரம் உயரணும் ஆண்டவரே. பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. One last time. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஆமா ஆண்டவரே, உம்முடைய நாமம் மாத்திரம் உயரணும் ஆண்டவரே. உம்மை துதிக்கும் பொழுது ஆண்டவரே, எந்த சங்கிலிகளும் எந்த தடைகளும் எந்த இக்கட்டுகளும் எந்த சிங்க கெபியும் எந்த அக்கினி சூளையாக இருந்தாலும் ஆண்டவரே, உம்மை துதிக்கும் பொழுது நீர் எல்லாவற்றையும் மாற்றுகிற வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. உம்முடைய நாமம் வல்லமையின் நாமம், உம்முடைய நாமம் மீறினையற்ற நாமம், உம்முடைய நாமம் சுகம் அளிக்கிற நாமம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரம் பெருகணும், உம்முடைய நாமம் மாத்திரம் உயரணும் ஆண்டவரே. எல்லா துதியும் காண மகிமையும் ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். எல்லாருக்கும் ஷலோம். ஆயத்தமாக வந்திருக்கிறோம் இன்னைக்கு எல்லாரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு பாட்டு இருக்குல்ல, ஆயத்தமா. ஓகே. அறிவிப்புகள். திங்கள் டு வெள்ளி மாலை 7 to 8 விடுதலையின் கூட்டம் நம்ம சண்டே ஸ்கூல் விலாகத்தில் வைத்து அது நடைபெறுது. புதன் அன்று நம்மளுக்கு வேதாகமம் பயிற்சி நடைபெறும். சபையில் இருக்கிற அத்தனை பேரும் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் தயவு செய்து கலந்து கொள்ளலாம். அடுத்தது பராமரிப்பு குழு நம்மளுக்கு வியாழன் அன்று பிரதர் ஜாஷ்வா சின்னா அண்ட் சிஸ்டர் அபிலாஷா அவங்க வீட்டில் 7 மணி அளவில் வியாழன் அன்று பராமரிப்பு குழு நடைபெறும். அங்கே இருக்கிறவங்க நீங்கள் ஆண்டவரை அறியாதவங்கள அந்த கூட்டத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம். அதுக்கு அடுத்தது பராமரிப்பு குழு இன்று நம்மளுக்கு படப்பையில் நடைபெறும். சிஸ்டர் மிட்டில்டா சிகாமணி, பிரதர் சிகாமணி அண்ட் பிரதர் பிரகாஷ் அண்ட் சிஸ்டர் மலர் அவங்க வீட்டில் வைத்து நடைபெறும். மாலை
7 மணி அளவில். அடுத்தது வந்து நம்மளுக்கு விபிஎஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்மளுக்கு மே மாதத்தில் ஆக்சுவலி இந்த மந்த் எண்டில் 29th நினைக்கிறேன், 29 to 3rd. ஸோ நம்மளுக்கு வந்து விபிஎஸ் நடைபெறும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அநேக தேவை உண்டு. டீச்சர்ஸ் தேவை, வாலண்டியர்ஸ் தேவை. ஸோ நீங்கள் இந்த ஊழியத்தில் பங்கு பெறணும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட பேர்களை வந்து சிஸ்டர் ஜெயா அண்ட் பிரதர் ஆனந்த் அவர்கிட்ட நீங்கள் கொடுத்துடலாம். அடுத்தது வந்து சந்தா காசு கட்டாதவங்க தயவுசெய்து உங்களோட சந்தா காசை கட்டிடுங்க. சிஸ்டர் பிளஸ்ஸி இருக்காங்க, அவங்க இடத்தில் கொடுக்கலாம். இன்னொன்று ஒரு முக்கியமான அறிவிப்பு, நம்ம சபைக்கு சார்ந்த கஸ்தூரி சிஸ்டர், கஸ்தூரி அம்மாச்சி, அவங்களோட பேத்தி ஷாரன் ராஜேஷ், அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. நம்ம எல்லோரும் அவங்களுக்காக ஜபித்தோம். அவங்களுக்கு மேலே வந்து டியூ டேட் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி காலை வந்து அவங்களுக்கு வந்து காலை 5 மணிக்கு அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்து கர்த்தர் அவங்களுக்கு ஒரு ஹெல்தியான ஆண் பிள்ளையே கொடுத்துருக்கார். அதற்காக கர்த்தரை நன்றி செலுத்துவோம். ஜபித்த அனைவருக்காகவும் நன்றி. பர்த்டேஸ் இன்றைக்கி நம்ம மரியா சிஸ்டர் மரியாவோட பிறந்த நாள், அவங்க அக்கா அம்மு அவங்களுக்கு பிறந்த நாள். அப்புறமா ரீகன் பிரதர் வைஃப் நித்யா அவங்களுக்கு பிறந்த நாள். 15ஆம் தேதி பிரதர் ஆனந்த் அவருக்கு பிறந்த நாள். 17ஆம் தேதி பிரேம் தேவசாந்தி சிஸ்டரோட மகன் பிரேமுக்கு பிறந்த நாள். அப்புறமா ஸ்வீட்டி டெபோரா அவங்களோட கணவர் பெனிக்கு பிறந்த நாள், அவங்க மலேசியாவில் இருக்காங்க. அடுத்தது 18ஆம் தேதி நம்மளுக்கு ரூபி அக்காவோட பிறந்த நாள். 19ஆம் தேதி சகேரியா பிரதர் மகள் ட்ரெஃபினாக்கு பிறந்த நாள். பர்த்டேஸ் கொண்டாடுறவங்க நீங்கள் எழுவி நின்னீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணிடலாம். ஓகே, ஆன் த கவுண்ட் ஆஃப் 1 2 3 ஹாப்பி பர்த்டே, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சிஸ்டர்ஸ். ஓகே, ஆனிவர்சரி வந்து 15ஆம் தேதி ஷாம்லி அண்ட் ஆலயமணி வந்திருக்கீங்களாம்மா? ஷாம்லி பிரதர், ஓகே சரி, ஓகே. ஸோ அந்த உங்களுக்கு கல்யாண நாள், ஸோ அவங்கள விஷ் பண்ணிடலாம். 1 2 3 ஹாப்பி ஆனிவர்சரி, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. காணிக்கையின் பாடல் பாடும்போது காணிக்கை எடுக்க போகிறோம். சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க நீங்கள் கீழே போகலாம். செய்த நன்மைகளை எண்ணிட முடியாது, ஒவ்வொன்றையும் நான் மறந்திட முடியாது. நீ செய்த நன்மைகளை எண்ணிட முடியாது, ஒவ்வொன்றையும் நான் மறந்திட முடியாது. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன் உம் சுபாவம் என்று மாறாதே. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன் உம் சுபாவம் என்று மாறாதே. நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடிடுதே. நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. நன்மைக்கு ஈடாய் என்ன செய்வேனோ, அனுதினமும் உம்மை ஆராதிப்பேன்.
உன் நன்மைக்கு ஈடாய் நான் என்ன செய்வேனோ, அனுதினமும் உம்மை ஆராதிப்பேன். நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன் உம் சுபாவம் என்று மாறாதே. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன் உம் சுபாவம் என்று மாறாதே. நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடிடுதே. நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடிடுதே. நன்றி நன்றி நன்றி. ஒரு பர்த்டே விட்டுட்டோம். நம்ம சபைக்கு சார்ந்த பிரதர் சம்பத் அண்ட் சிஸ்டர் செல்சியோட பெரிய மகன் மோசஸ் லாரன்ஸ், அவங்களுக்கு வந்து 18ஆம் தேதி பிறந்த நாள். நாங்கள் விஷ் பண்ணிட்டோம் சொல்லுங்கள் சிஸ்டர். அடுத்தது வந்து நம்ம சபைக்கு சிஸ்டர் ஜெனிஃபர், அவங்க வந்து 2 பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, பின்னாடி இருக்காங்க. அவங்க புதிதாக நம்ம சபைக்கு முதல் முறையாக வராங்க. சிஸ்டர் நீங்கள் கொஞ்சம் எழுப்பி நின்னீங்கன்னா. உங்கள் பேர்? சுனிதா. சுனிதாவா? சுமிதா. ஓகே ஃபைன். ஸ்வீட்டா. ஓகே. அடுத்தது சிஸ்டர் தாரணி. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். வி வெல்கம் யூ இன் த நேம் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். Follow-up team, kindly follow up. Praise God. Hallelujah. Amen. Hallelujah. ஒரு விசை கண்களை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமுள்ள தெய்வமே, பரலோக பிதாவே, நித்திய கண்மலையே, சிங்காசனபதியே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. இந்த காலை வேளையில் எங்கள் நடுவில் நீர் எழுந்தருளும்படியாய், தேவ பிரசன்னம் பிரத்யட்சமாய் எங்களோடு கூட இடைப்படும்படியாக தேவனுடைய அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய அன்பின் கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உதாரத்துமாய் செலுத்தின காணிக்கைகளை ஆண்டவரை கர்த்தர் ஆசீர்வதித்து அதற்குரியதான நற்பலனை கர்த்தர் ஆண்டவரே அப்பா அவர்கள் பெருகும்படியாக, பலுகி பெருகும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை, நீங்கள் நாட்டப்படுவீர்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே வழிந்தோடுதலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவையும் கர்த்தர் ஆண்டவரை அளிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் பிறந்த நாள் மற்றும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே திருமண நாளை காண்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே நாங்கள் நம்முடைய அன்பின் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நன்மைகளின் நாயகன் ஆண்டவரே, நன்மையினாலே ஆண்டவரே ஆண்டுகளை ஆண்டவரை முடி சுட்டுகிற தேவனாய் நீர் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தேவன கரமுடைய பிள்ளைகளை பற்றி இருக்கட்டும், அற்புதங்களும் அதிசயங்களையும் செய்யும். மகா பெரிய தேவனுடைய ஆண்டவரை கரங்களை உடைய பிள்ளைகள் காணும்படியாய் இந்த ஆண்டிலே கர்த்தர் செய்ய போகிற நன்மைகளுக்காய் நன்றி. உடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட தொடர்ந்து இடைபடுவீராக. பேசும், நாங்கள் கேட்கும்படியாய் எங்கள் செவிகளை கர்த்தர் நீர் திறந்தரும்படியாய் செபிக்கிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனை கர்த்தர் ஆண்டவரே இந்த நாளின் வார்த்தைக்காக ஆண்டவரே உமக்கு நேராக ஒருமுகப்படுத்தும்படியாய் எங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. விசேஷமாக பாஸ்டர் மிஸ்டர் கல்யாணகுமார் அவருடைய மனைவி சிஸ்டர் ஜெசி கல்யாணகுமார் அவர்கள் வெள்ளிக்கிழமை அன்று கர்த்தருக்குள் அவர்கள் நித்திரை அடைந்தார்கள் என்பதை நாங்கள் தெரிவிக்கிறோம். பாஸ்டர் கல்யாணகுமார் அவர்கள் நிறைய பேர் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. ஆல் நைட் ப்ரேயர்ஸ் சென்னை முழு நேர ஜெபத்தை தாங்கி நடத்துகிற தேவதாசன் அருமையான சகோதரர் மோகன் சி லாசரஸ் மற்றும் பாஸ்டர் டி மோகனோடு இணைந்து
நடத்துகிற ஒரு நல்ல தேவ மனுஷனுடைய மனைவி அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பாஸ்டர் கல்யாண்குமாரோடு கூட ஒரு தனிப்பட்ட உறவை உடையவனாய் நான் இருக்கிறதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹி இஸ் ஒன் ஆஃப் மை மென்டர்ஸ். என்னை ஆலோசிக்கிற ஒரு அருமையான தேவதாசன். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்தும்படியாய் அவர்கள் பீகார் மற்றும் அநேக ஒரிசா பகுதிகளிலே செய்கிற ஊழியத்தை கர்த்தர் இன்னும் விருத்தி அடைய செய்து விசாலமாக்கி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நீங்கள் ஒவ்வொருவரும் அவருக்காய் ஜெபிக்கும்படியாய் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். ஆமென். வேதத்தை ஒருவேளை ஆலயத்திற்கு நீங்கள் வேதத்தை வேதமாகவோ அல்லது தொலைபேசியின் மூலமாகவோ வேதத்தை கொண்டு வந்திருந்தால் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சிஸ்டர் ஜூலியா இடத்துல மைக் இருக்கா? ஆமென். வாசிக்க வேண்டாம், நானே வாசிக்கிறேன். இதை நானே வாசித்துறேன். அடுத்த வசனங்கள்லாம் நீங்கள் எனக்கு கொஞ்சம் வாசிச்சு உதவி செய்யுங்க. ஆமென். இதை நான் எடுத்து வச்சிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். துக்கமா இருக்கிறவங்களும் ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். வருத்தமா இருக்கிறவங்களும் பலவாயில்லை, ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒன்றும் தப்பு இல்லை. ஆமென். எப்போ வேணாலும் நாங்கள் ஹல்லேலூயா, எந்த காலத்திலும். ஆமென். நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். குழியிலும் மௌனத்திலும் இறங்குகிறவன் என்னை துதியான். அவரை துதிக்கிறவளுடைய துதியை கர்த்தர் நம்முடைய நாவிலே வைத்திருக்கிறதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவருடைய துதி என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள கப்பர்நகும் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஓய்வு நாட்களில் என்ன பண்ணார் ஆண்டவரே? இயேசு கிறிஸ்து போதகம் பண்ணினார். ஆமென். அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாய் இருக்கிறபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அநேகர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய வசனம் எப்படி இருந்ததா? அதிகாரம் உடையதாக இருந்ததா. வார்த்தை தான் பிரசங்கத்தை செய்கிறது, பிரசங்கம் தான் வார்த்தை, வார்த்தை தான் பிரசங்கம், இயேசு தான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு, இயேசு தான் வார்த்தையாக இருந்தார். ஆமென். அவருடைய வார்த்தை நம் நடுவிலே வாசமாகி அது கிரியை செய்கிறது, அது கிரியையை நடப்பிக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்போ வார்த்தையே பேசிச்சான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த வார்த்தை அதிகாரம் உள்ள வார்த்தையாக இருந்தது. It was filled with authority. Amen. The word of the Lord is power packed with authority. தேவனுடைய வார்த்தை வல்லமை மிகுந்ததாக இருக்கிறதற்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். என்னது? ஜெப ஆலயத்தில் அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். இந்த மனுஷன் எங்க இருந்தான்? இந்த அசுத்த ஆவி எங்க இருந்தது அப்படின்னா, சபைக்கு வெளியில உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆவி இல்ல. இந்த அசுத்த ஆவி எங்க இருந்ததா? சபைக்குள்ள இருந்தது. ஜெப ஆலயத்துக்குள்ள யார் வந்திருக்கிறா? அசுத்த ஆவி வந்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ அசுத்த ஆவி எங்கேயும் வர முடியும்? அந்த ஆலயத்தில் யாரும் இருக்கிறா? இயேசுவும் இருக்கு. யாரு பிரசங்கம் பண்றா? பிசாசும் பிரசங்கம் பண்ணும். ஆமென். வாசிங்க அடுத்த வசனத்தை. அவன் ஐயோ இவன் பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறான் பாருங்க. ஆமென். இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அங்கே இருக்கிற அசுத்த ஆவி என்ன பண்ணுச்சு? ஐயோ அப்படின்னுச்சான். ஆமென். நசரனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமாக கத்தினானாம். ஆராதனை வேலையில் அநேகருக்கு வாய் கூட திறக்க முடியல. ஆராதனை வரல, கையை தூக்கல, காலு எழுந்திருக்கல. இல்ல, நல்லா இருக்கிறவங்களுக்கு சொல்றேன்.
அசுத்த ஆவி நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று பிசாசு உண்மையை சொன்னானா பொய் சொன்னானா? ஆமென், அல்லேலூயா. ஜெப ஆலயத்துல பிசாசு வந்து தீர்க்க தரிசனம் சொல்றான். ஆமென். என்ன சொல்றான் பிசாசு? நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமாய் ஆராதனை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆராதனை பண்ற மாதிரி, இயேசுவை அங்கீகரிக்கிற மாதிரி, அவருடைய ஊழியத்தை அங்கீகரிக்கிற மாதிரி. அங்க இருக்கிற யூதன் கூட அவரை இயேசுவை தேவன் என்று, பரிசுத்தர் என்றும், மேசியா என்றும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அசுத்த ஆவி, அல்லேலூயா, அசுத்த ஆவி சொல்லுது நீர் தேவனுடைய பரிசுத்தர். நல்லதுதான். வந்தியா போனியான்னு இருக்கணும். உமக்கும் எனக்கும் என்ன? என்னை கெடுக்க வந்தியா? ஆமென், அல்லேலூயா. இயேசு எதுக்கு வந்திருக்கிறாரு? கெடுக்கிறதுக்கு வந்திருக்கிறார். யாரை கெடுக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக மனுஷகுமாரன் பூமியிலே வந்தார். வந்த வேலையை செய்கிறாரா? வந்த வேலையை இயேசு செய்கிறாரா இல்லையா? வந்த வேலையை இயேசு செய்கிறாரா இல்லையா? அவர் பிசாச போன்னு கூட சொல்லல. ஆனா வார்த்தையை சொன்னவரனா, ஐயோ leave me alone, leave me alone, என்னை தனியே விடு. நீ யாராவனாலும் இருந்துகிட்டு போ, நீ யாருன்னு கூட உன்னை சொல்றேன். பிசாசு சொல்லுது ஒரு இடத்துல, பவுல் யாருன்னு தெரியும், இயேசு யாருன்னு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும். நீ யாரு தெரியுமா? நீ ஏன் ஆளுன்னு சொல்லுது. சும்மா வந்து இங்க ஒரு படம் போட வந்திருக்க, என்னையா விரட்ட வந்த? டேய் நீ ஏன் ஆளுடா? நீ என் பக்கத்தில் இருக்கிறவன். பவுல தெரியும், அவன் தேவ மனுஷன். இயேசுவை தெரியும், அவர் பரிசுத்த. நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. ஆமென், அல்லேலூயா. இயேசு அதற்கு பிரதியுத்தரமாக, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். பிசாச ஆண்டவர் பேச விடல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவன் இப்படி சொன்ன அந்த மாத்திரத்தில் கர்த்தர் அவனுக்கு விரோதமாய், அவனுக்கு பிரதியுத்தரமாய், உன் வாயை மூடு இயேசுவின் நாமத்தினால். நம்ம சொல்லுறோம், அவர் தான் நாமமே. நாமம் சொல்லுது, நாமம் சொல்லுது, புறப்பட்டு போ, வெளியே போ. அவனை ஜனங்களின் நடுவே விழ தள்ளி, எப்படி ஜனங்களின் நடுவே விழ தள்ளி சேதமில்லாமல் அவனை விட்டு போய்விட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ? அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளை இடுகிறார். இப்படி வார்த்தையை பிரசங்கம் பண்ண ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அசுத்த ஆவிகளுக்கு கட்டளை இடுகிற பிரசங்கத்தை நாம் கேட்கும் காலம் வந்திருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்ட வார்த்தை இனிமேல் நீங்க கேட்பீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சில பிரசங்கங்கள் பண்ணா பிசாசு நல்ல சந்தோஷமா நல்லா உட்கார்ந்து இருக்கிறான். நல்லா இருக்கு பிரசங்கம், அருமையா இருக்கு. அடுத்த வாரம் கூட வரலாம் போல இருக்கே. நம்மளை பாஸ்டர் நல்லா கொஞ்சி தான் அனுப்புறாரு. வார அடுத்த வாரம் வரேன் ஐயா, அடுத்த வாரம் வரேன். நல்லா இருக்கு. அவருடைய வார்த்தைகள் அதிகாரம் உள்ளதாகவும் வல்லமை உள்ளதாகவும் இருந்ததாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏங்க அவர் வார்த்தை அப்படி இருக்கணும், அப்படி வார்த்தை இருக்கணும், இல்லைன்னா அது வார்த்தை இல்லை. ஆமென். தேவனுக்கு முன்பதாக பிசாசு நடுங்கணும், இல்லைன்னா அவன் அது தேவ வார்த்தையும் இல்லை, அவர் இயேசுவின் நாமமும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. அவருடைய நாமத்தை உன் வாயில உச்சரித்தால் உனக்குள்ள இருக்கிற பிசாசு கட்டவிழ்த்து அவனுடைய அடிமைத்தனத்தின் சங்கிலிகள் முறிக்கப்பட்டு உன்னை விட்டு அவன் புறப்பட்டு வெளியேற வேண்டும். அது இயேசுவின் வார்த்தை. குமாரன் உங்களை விடுதலையாக்கினார். ஓ, மெய்யாகவே விடுதலையாவீர்கள்.
சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீ கட்டோட போறதுக்காக நீ இங்க வரல, உன்னை கட்டி வச்சிருக்கிறான் பிசாசு. அந்த கட்டோட நீ போறதுக்காக பிசாசு வரல. ஆண்டவருடைய வார்த்தை உனக்குள்ள வந்ததுன்னா பிரேத குழியில் இருக்கிறவர்களும் அவரை சத்தத்தை கேட்கும் காலம் வரும். லாசரு வெளியே வருவான். Hallelujah. Hallelujah. நமக்கு தெரியும் அவனுக்கு அசுத்தாவி பிடித்திருந்தது, ஏன்னா லூக்கா அப்படி எழுதி இருக்கிறாரு. இயேசுவுக்கு எப்படி தெரியும் அவனுக்கு பிசாசு பிடிச்சிருந்தது? இயேசுவுக்கு எப்படி தெரியும்? நமக்கு அவன் எழுதி அசுத்த ஆவி உள்ளவன் ஜப ஆலயத்தில் ஒருவன் இருந்தான். அதுவும் பாருங்களேன், கோ எக்ஸிஸ்ட் பண்றாங்க பாருங்களேன். ஒரே இடத்துல ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. ஏங்க இந்த பூமியில நம்ம மாத்திரம் இல்லைங்க, நம்மளும் இருக்கிறோம், தேவ ஆவியானவரும் இருக்கிறாரு, மனுஷ ஆவியும் இருக்குது, தூதர்களுடைய ஆவியும் இருக்குது, பிசாசுடைய ஆவிகளும் இருக்குது. நீங்க மாத்திரம் இந்த பூமியில வாசம் பண்ணல. இந்த பூமியில நிறைய பேர் உங்களோட வாழ்ந்துட்டு இருக்கான். சில பேர் கண்ணுக்கு தெரியும், சிலரை கண்ணுக்கு தெரியாது. அதுக்கு தான் நாங்க பைபிள் ஸ்டடி புதன்கிழமை எடுக்கிறோம். கண்ணுக்கு தெரியாத உலகம், கண்ணுக்கு தெரியாத யுத்தம். நிறைய விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்கிறது, ஏதோ சாதாரணமா நடக்குது. இந்த மண்டலத்துக்குள்ளதுதான் இவன் தான் பிரச்சனை, இவன் தான் எனக்கு பிரச்சனை, இதனாலதான் பிரச்சனை, இதனாலதான் நோய், இதனாலதான் இப்படிதான் நம்ம நினைக்கிறோமே ஒழிய, காணாத உலகத்தினுடைய தாக்கம் காண்கின்ற உலகத்தில் வாழ்கின்ற நமக்கு எப்படி உள்ளது என்பதான அறியாமையில வாழுகிறோம். அறியாமையோ நிர்விசாரமோ பாருங்க. அசுத்த ஆவி பிடிச்சவன் பாடியும் சர்ச்சில் தான் இருந்தது, அசுத்த ஆவியும் சர்ச்சுல தான் இருந்தது. பாடியும் சர்ச்சில் தான் இருந்தது, ஆவியும் சர்ச்சில் தான் இருந்தது. அரை நேரத்தில் ஆவி சர்ச்சில் இருக்கும். எவ்வளவு நாள் அவன் உள்ளதாங்க இருந்தான். இயேசு பிரசங்கத்துல தான் அவன் பயந்து போனான். எவ்வளவு நாள் சதுசியர்கள் கொடுத்த சினகாகு தேவ ஆலயத்தில் கொடுத்த ஜப ஆலயத்தில் கொடுத்த பிரசங்கங்களை எல்லாம் பிசாசு கேட்டுக்கொண்டு தான் இருந்தான். அவன் அங்கே தான் இருந்தான். இயேசு பிரசங்கம் பண்ணும் போது மட்டும்தான் உள்ள இருக்கிற பிசாசு யாருன்னு இனம் கண்டு கொள்ள முடிந்தது இயேசுவால. உன்னால் இனம் கண்டுபிடிக்க முடிகிறதா? Are you able to identify the spirits that are working against you? உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்தகார லோகாதிபதிகளும் துரைத்தனங்களையும் குறித்து உங்களுக்கு அறிவு உண்டா? ஆவிக்குரிய நுண்ணறிவு உண்டா? இல்ல பாஸ்டர், எங்களிடத்தில் செயற்கை நுண்ணறிவு உண்டு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் இல்லை. சபையில எப்படி தூங்குவோம் தெரியுமா? சபையில எப்படி தூக்கம் வரேன்னு தெரியுமா? சாஞ்சாடம்மா காதல சத்தம், சாஞ்சாடம்மா சாஞ்சா, தூங்கலாம் அம்மா தூங்கு, தாளாட்டுறம்மா தாளாட்டுற. என்ன அழகா காதல பாடுறான். நம்ம ஆளும் பாடும் போதே தெரியுது பாரு. சபையில தூக்கத்தின் ஆவி வருது, பிசாசின் ஆவி அது. ஆமென். ஆமா, பைபிள் எடுத்து பார்த்தா ஒரு தூக்கம். இதெல்லாம் ஒரு பெரிய ஃபார்முலா வேற. இப்போ தூக்கம் வரலையா? பைபிள் படிங்க நைட்ல, நல்லா தூக்கம் வரும். தூக்கம் வரும். நேரா நரகத்துக்கு கூட்டிட்டு போய் தாளாட்டுவான். நீங்க தூங்கும் பொழுது பிசாசு எங்க தூக்கிட்டு போறானே உங்களுக்கு தெரியாது. சிலர் தூங்குனா எடுத்துட்டு போய் பிளாட்ஃபார்ம்ல வச்சிங்கன்னா கூட அவங்களுக்கு காலைல எழுந்து பார்ப்பான் பிளாட்ஃபார்ம்ல. ஏங்க தூங்கின பிறகு ஏசி ரூம்ல இருந்தா என்ன, நான் ஏசி ரூம்ல எனக்கு என்ன தெரிய போகுது? காலையில் விழிப்பு வந்த பிறகுதான் எனக்கு தெரியும் எங்க இருக்கிறேனே எனக்கு தெரியும். பிசாசு நிறைய பேரை தூக்க வச்சு தூக்க மாத்திரையை கொடுத்து அழைக்க எப்பயோ எடுத்துட்டு போய் பிளாட்ஃபார்ம்ல படுக்க வச்சுட்டான் நம்மள. பிசாசு எப்பயோ நம்மளுடைய கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. அவன் பார்ட் டைமா அவனுக்கு நம்ம ஒப்புடுகிறோம் நினைச்சு அவன் ஃபுல் டைமா வேலை பார்த்து நம்மளை தூக்கி வச்சு செய்யறான். யாரு கண்ணுக்கும் தெரியல, ஆனா இயேசு கண்ணுக்கு தெரிஞ்சுதாமா அசுத்த ஆவி. ஆமென்.
அசுத்த ஆவி எதுன்னு உங்களுக்கு தெரியணும். மனுஷ ஆவி எதுன்னு உங்களுக்கு தெரியணும். தேவ தூதனுடைய ஆவி எதுன்னு உங்களுக்கு தெரியணும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். உன் வாழ்க்கையில கிரியை செய்கிற சில ஆவிகள் எதற்கு உனக்குள் கிரியை செய்கிறது? உன் குடும்பத்தில், உன் கணவருடைய வாழ்க்கையில, உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில வேறாக இருக்கிற, அவங்களுடைய கிரியைகளுக்கு வேறாக இருக்கிற சில காரணங்கள் என்ன, இதனுடைய ஆவிக்குரிய நுண்ணறிவு என்ன என்பதை சபை அறிந்திருக்க வேண்டும். அதனால தான் பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஏன்னா சிலருக்கு தான் கேட்கும், சிலருக்கு கேட்காது. சபை உள்ள பாடி இருக்கும், பசி வெளியில இருக்கும். ஃபோக்கஸ் பண்ண விட மாட்டான் அவனை. ஆனா இங்கிருந்து இனிமேல் வரப்போகிற பிரசனம் தேவனுடைய வார்த்தையின் மகிமை பொருந்தின வார்த்தையாக வரும். உன்னை விடுதலையாக்கும். உன்னை எவ்வளவு நாள் கட்டி வைத்திருக்கிற, உன்னை டார்ச்சர் பண்ற, உன்னை டார்மென்ட் பண்ற, உன்னை தொல்லை செய்கிற, உன்னை கடினப்படுத்துகிற ஆவிகளை கர்த்தர் முறித்தெறிகிறார். நல்லா ரிசீவ் பண்ற ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya. இவனை விட்டு புறப்பட்டு போ. Get out. Get out. Get out. காலையில எழுந்து சொல்லுங்க, get out. ஆமென். பிசாச நிறைய நேரம் பகுத்தறிய தெரியலங்க. பிசாசுக்கு பயமே இல்லை. நிறைய நேரம் பிசாசு சபையில் வந்து ரொம்ப சௌகரியமாக உட்காந்துருக்கிறான். பயமே இல்லை பிசாசுக்கு. அட எப்பொழுதும் கேட்க போகிற பிரசங்கம் தானே, எப்பொழுதும் சொல்ல போகிறது தானே. ஏதோ அவங்களும் கடமைக்காக ஒரு 4 பாட்டை பாடுவாங்க, அவங்களும் கடமைக்காக ஒரு 4 பிரசங்கத்தை வசனத்தை சொல்லி பிரசங்கம் பண்ணுவாங்க. அதோடு முடிஞ்சிட நம்மளும் கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம். நரகத்துக்கு பயம் இல்லை நம்மளை பார்த்தா. ஏன் நரகத்துக்கு பயம் இல்லைன்னா நம்ம தான் நரக பக்கத்திலே இருக்கிறவன், அதுக்கு பயமே இல்லை. அவனுக்கு எதிரடையா இருந்தா தான் நரகம் உன்னை பார்த்து பயப்படும். நீ அவனை கொஞ்சிக்கிட்டு இருந்தா நரகம் ரொம்ப ஒத்தாசையா இருக்கிறான். எனக்கு என் ராஜ்யத்திற்கு ஒத்தாசையா இருக்கிறவர்கள் ஊழியக்காரன் பிசாசுக்கு ஒத்தாசையா இருக்கக்கூடாது. ஊழியக்காரனை பார்த்தா பிசாசு அலறணும், அலறி அடித்து பிசாசு ஓடணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஊழியக்காரனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது உங்கள் செவிகளிலே உங்களுக்குள்ள கட்டி வைத்திருக்கிற ஆவிகள் உடைந்து போக வேணும். எந்த ஆவி எதை சொல்லுதுன்னு உனக்கு தெரியணும். இது தீர்க்கதரிசனம் தாங்க சொல்லுச்சு, கரெக்டா சொன்னான் அந்த பிசாசு. நிறைய தீர்க்கதரிசி இருக்கிறான். ஆனால் கடைசி காலங்களில் கள்ள கிறிஸ்துவர்களும் கள்ள கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா எல்லாம் கள்ள தீர்க்கதரிசிகள், எல்லாம் கள்ள கிறிஸ்து இல்லை. கிறிஸ்து ஒருவர் தான். வேற எவன் கிறிஸ்து சொன்னாலும் கிறிஸ்துவை தவிர கிறிஸ்துன்னு சொன்னா அவன் கள்ள கிறிஸ்து தான். அப்ப கள்ள கிறிஸ்துவன் இருக்கிறானா அதற்கு அர்த்தம் நல்ல தீர்க்கதரிசியா இருக்கிறான். கள்ள தீர்க்கதரிசி இருக்கிறானா அப்ப யார் இருக்கிறா? நல்ல தீர்க்கதரிசியா இருக்கிறான். ஆனா தீர்க்கதரிசிக்குள்ள இருக்கிற ஆவி என்ன என்பதை உனக்கு பகுத்தறிய தெரியவில்லை என்றால் உள்ள இருக்கிறத உருவிடும். ஒரே ஆராதனையில் 2 பேர் இருக்கிறாங்க. நம்ம நிறைய ஆவிகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்க மாத்திரம் இடம் மாம்சத்துல வாழல. உங்கள் வீட்டுக்குள்ளே நிறைய கிரிய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. உங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையில், உங்கள் கணவர் வாழ்க்கையில், உங்கள் மனைவி வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் புரட்டி போட்டுக்கிட்டு இருக்குங்க. நிறையா தெரியல உங்களுக்கு பார்க்கறதுக்கு. சபையில் எப்படி பிசாசால இருக்க முடியும் தெரியுமா? சபையா இல்லாம இருந்தா சபை பிசாசு இருக்கும். சபை பிசாசு. சபையில் அதிகாரம் உள்ள வார்த்தை புறப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவனுக்கு இருக்கிறதான பக்தி வைராக்கியமும் பக்தியும் சபையில் இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் இருக்கும்போது தேவன் நம் நடுவில் இருக்கிறார் என்கிறதான பயபக்தியும் மரியாதையும் கனமத்திற்கும் உரியவருக்கு கனம் உண்டாயிருக்க வேண்டும். நான் தேவ சமூகத்தில் நிர்விசாரமா உட்கார மாட்டேன். நான் சினிமா தியேட்டருக்கு போல. நான் வந்திருக்கிறது தேவ பிரசன்னத்தை
எல்லா பெரிய மனுஷங்களும் ஒன்னே ஒண்ணுதான் கேட்டாங்க, உங்க ஆலயத்துல நாங்க இருக்கணும் ஆண்டவரே, உம் மகிமையை நாங்கள் காண வேண்டும், உம்மை குறித்து நாங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். பவுல் சொல்லுகிறார், ஒன்றை செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி நான் ஓடுகிறேன். அடைந்தாயிற்று அதை என்று எண்ணாமல், எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதற்காக நான் ஆசையா தொடருகிறேன். I am after you, Lord. I am in pursuit of you, Father. Church is not a playground. இது விளையாட்டு ஸ்தலம் அல்ல, இது விளையாட்டு மைதானம் அல்ல. You are dealing with dark forces of the kingdom of devil. பிசாசின் அந்தகார சக்திகளையும் லோகாதிபதிகளையும் துரைத்தனங்களையும் நீங்கள் போரிடுகிற ஸ்தலம். You are fighting the devil. This is a real battle. இது உண்மையான யுத்தம். உன் கண்ணுக்கு தெரியலனா யுத்தம் நடக்கலன்னு இல்ல. And the foe that you have, உன்னுடைய சத்துரு நீ நினைக்கிறதை விட பெரிய பலசாலி. நீ 10 மணி நேரம் ஜெபம் பண்ணா 12 மணி நேரம் அவன் வேலை செய்வான். நீ 24 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் அவன் ஓவர் டைம் பண்ணுவான். பிசாசனவன் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அவன் பொய்யும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். வஞ்சகத்துல ஆவிய பகுத்தறிய தெரியல வஞ்சிப்பான். யாருகிட்ட தலையை கொடுக்கிறன்னு ஜாக்கிரதையா இருந்து கொடுங்க. யாரு தீர்க்கதரிசி என்பது உனக்கு நிதானிக்க தெரியக்கூடிய பகுத்தறிதல் ஆவி உனக்கு வேணும் என்று சபைக்கு அவசியம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் போதிக்கிறார். சிட் ஸ்ரீராம் பாடினா கூட தான் பரவசமா இருக்கும். அப்படியே சும்மா அந்த ஹை டோன்ல ஹை பிச்சில் பண்ணா அப்படியே அசலாம் அசலாம் பாடினா கூட தான் இருக்குது. எஸ்பிபி பாடினா கூட தான். எஸ்பிபி செத்த பிறகு நிறைய ஒரு பாட்டை கேட்டான். செத்துட்டாரு. அந்த அவனுடைய நினைவஞ்சலியாக அவருடைய பாடலையெல்லாம் கேட்டான். நீ பார்க்கும் பார்வை இல்ல சாரி வாத்தியே தான் சொல்ல நினைச்ச வந்துருச்சு பாருங்க. பிசாசு பார்க்கும் பார்வை. பிசாசு பார்க்கும் பார்வைங்க அது. பிசாசுக்கு நிறைய வாசலை திறந்து வச்சிருக்கிறோம். We have opened up many portals. Our cloud is filled with the work of the devil. Subscription கொடுத்து நம்ம வாங்கி வச்சிருக்காங்க. Netflix, Amazon Prime, Star Prime. Subscription எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறான். சிலதெல்லாம் நீங்க போட்டு பார்க்கலாம். காசு கொடுத்து சூனியா வச்சுக்கிறவங்க நம்ம தாங்க. நம்ம பார்க்குறோமே சீரியல்ஸ், நம்ம பார்க்குற மூவி, ஆவியில் உயிர் மனுஷியா வருது, நமக்கு ஆவியில் எழுப்புதலா வருது. எங்க அதுதாங்க உள்ள கொண்டாந்து இறக்குதேங்க உள்ள பிசாச. எவ்வளவு காம விகாரம், எவ்வளவு இச்சை, எவ்வளவு சந்தேகங்கள், எவ்வளவு பயங்கள், எவ்வளவு நரகத்தினுடைய திட்டங்கள், எவ்வளவு அழகா பிசாசு கோரமா வரலங்க, அழகா வரான். மணிக்கணக்கா உன்னை உட்கார வைக்கிறான் பிசாசு. இப்போ வர வெப் சீரிஸ் வெப் சீரிஸ் வலை, மாய வலை. மணிக்கணக்கா அவர் கணக்கா உட்கார்ந்து பார்த்து பிசாசின் ஆவியை ஏத்துக்கிட்டு அப்புறம் எங்க ஆண்டவர் கிரியை செய்கிறது நம்ம வாழ்க்கையில. ஆனா தேவ சமூகத்தில் உட்கார சொல்லுங்க, பிச்சிடும் உள்ள ஏதோ ஒன்று மோதிக்கிட்டே இருக்கும். மோதனம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மோதலனா அது வார்த்தை இல்ல, மோதலனா அது சபை இல்ல, மோதலனா அது தீர்க்க தரிசனம் இல்ல. தீர்க்க தரிசனம் மோதம் உங்களோட. தீர்க்க தரிசனம் மனுஷ ஆவியை நிர்மூலம் செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே அந்தகார பிசாசின் கிரியைகளை கடைசி நாட்களிலே அவனுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டீரு. ஜெபம் பண்ணு. எந்த காலத்திலும், எந்த வேளையிலும், எந்த சமயத்திலும், எவ்வேளையிலும் ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. நிறைய ஆவிங்க இருக்குங்க. டிலைலா ஆவி தெரியுமா? டிலைலா ஆவி சிம்சோனை கவுத்து போட்டுச்சு பாருங்க. சிம்சோன் டிலைலாவை லவ் பண்றார். டிலைலா இவளை போட்டு தள்ளணுன்ட்டு பார்க்குறான். இதான் ஆவி. உன் பலன் எங்கேயும் அந்த அடிக்கும். அசுசி பிடித்த ஆவி, இச்சையின் ஆவி, எங்க உங்க ஸ்ட்ரென்த் அந்த இடத்துல அடிக்கும் பாருங்க.
எங்க உங்களுக்கு ஆண்டவர் அழைப்பு வச்சிருக்கிற அந்த இடத்தை தாக்கும் பிசாஸ். ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற அந்த செயல் திட்டத்தில், அந்த நோக்கத்தில், அந்த லக்கில், அந்த பாதையில் நீங்கள் ஓடக்கூடாதபடி பிசாசு கரெக்டாக வந்து சீட்டாகி உங்களை காலி பண்ணுவான். இது எல்லாமே இதுக்குள்ள தாங்க இருக்குது. நீங்க எந்த சீரியல் வேணாலும் என்கிட்ட வந்து சொல்லுங்க, நான் சொல்றேன். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தெரியலன்னா நான் சொல்றேன், எங்க பக்கம் தெரியுறேன். எங்கெங்கெல்லாம் பிசாசினுடைய கிரியைகள் எங்கெங்க எந்தெந்த சினிமாவில் வருது நான் உங்களுக்கு சொல்றேன். எவ்வளவு வயலன்ஸ், எவ்வளவு ரத்தம், எவ்வளவு பேய். இப்பெல்லாம் படம் கூட சாதாரண படம் வருது இல்லைங்க, எல்லாம் பேய் படம் தான். வெப் சீரிஸ்ல கூட பேய் தான். வந்து இருட்டாகுது, கண்ணு ரிங்குன்னு போகுது, காணாம போயிடுறாரு திடீர்னுட்டு, காட்டு உள்ள போய் தேடுறாங்க, அப்புறம் ஜோம்பியா வருது, பேயா வருது, காத்து கருப்பா வருது, என்ன மாதிரிலாம் வருதுங்க. மேனிஃபெஸ்ட் ஒரு வெப் சீரிஸ்க்கு பேரு மேனிஃபெஸ்ட். கிரியை, அசுத்த கிரியை பேரை. எல்லாம் உள்ள இருக்கிறது அத்தனையும் அக்கிரம சிந்தையும் அசுசியும் தேவனுக்கு பிரியமில்லாத பிசாசின் பாகாலின் பலிபீடங்கள் தகர்க்கப்பட வேண்டும், நிர்மூலமாக்கப்பட வேண்டும். முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணணும். இப்படிப்பட்ட சீரியலை எடுக்கிற ப்ரொடியூசர் திவாலாகி போனாண்டவரே, இடம் காணாம போனாண்டவரே. நான் பார்க்கிறதுனால் அவன் பிழைக்கிறான், நான் பார்க்க மாட்டேன். பிசாசின் ராஜ்யத்தினுடைய அந்தகார இருளின் திரைப்படங்களுக்கு என்னுடைய நயா பைசா கூட போவாது. இப்படிப்பட்ட ஒரு வைராக்கம் உள்ள சந்ததி எழும்பியே நிற்கும் என்று சொன்னால் இந்தியா சீக்கிரமா ரட்சிக்கப்பட்டுரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இயேசு சீக்கிரமா வருவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ராஜ்யம் எங்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்ட பின்பு அவருடைய வருகை சமீபமாயிருக்கும். ஆமென். முழங்கால நின்று பவுல் எப்பவுமே தன் முழு குடும்பத்தாருக்கும் நாமக்கரனாகிய இயேசுவின் நாமத்தினால தான் முழங்கால் படியிட்டு உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். சிறைச்சாலை கட்டுகளில் முழங்கால் படியிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபித்தார். எங்கே உன் ஜெபாவி? அப்புறம் எங்க எப்படிங்க எழுப்புதல் வரும்? எப்படி உயிர் மீட்சி வரும்? எப்படி கர்த்தர் வாய்க்க செய்வார்? எப்படி ஆசீர்வதிப்பார்? எப்படி உன்னை விருத்தி அடைய செய்வார்? எப்படி உன்னை நாட்டுவார்? Follow the principles. நீ நியாயப்பிரமாணத்தை முறித்தால் நியாயப்பிரமாணம் உன்னை முறிக்கும். நீ மேலேந்து குதிச்சினா ஆண்டவர் உன்னை கொல்ல வேணாம், நீயே செத்துருவ கீழே விழுந்து. இது புவியீர்ப்பு சக்தியின் விதி. கார்ல சக்கர தண்ணியை ஊத்தினா இன்ஜின் சீஸ் ஆயிடும். இது இட்ஸ் தி லா ஆஃப் an operation of an automobile. நீ வேதத்தை வாசிக்கல, நீ வேதத்தை தியானிக்கல, தேவனை தேடவில்லை சொல்ல. ஆமாங்க, சிகரெட் பிடிச்சா நுரையீரல் போவோம். திஸ் இஸ் லா. ஆண்டவர் உன்னை கொல்ல வேணாம், சிகரெட் உன்னை கொல்லும். சரக்கு அடிச்சா ஆண்டவர் உன்னை கொல்ல வேணாம், லிவர் போவோம், நீயே உன்னை கொன்னுடுவ. Amen. You keep the law will keep you. The law is to protect you. நியாயப்பிரமாணம் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு, உன்னை காப்பாத்துறதுக்கு, எதிர்க்கிறதல்ல. நீ சிவப்பு சிக்னல் போட்டு தாண்டி போனா குறுக்க வர வண்டி அடிச்சு உன்னை தூக்குவான். காதல மூக்குல சிவப்பா வரும். ஆண்டவர் சொல்றதை செஞ்சா, ஆண்டவர் வார்த்தையை இரவும் பகலும் யோசுவா வார்த்தையை நீ காத்துக்குள், இடதுபுறமும் வலதுபுறம் சாயாத, அப்பொழுது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ இப்படி செஞ்சு பாரு. ஆண்டவர் உன்னை வாய்க்க செய்யலனா நான் இல்ல, ஆண்டவரே இல்ல. இயேசு உயிர்த்தெழுந்தது பொய்யாக இருக்கும். மன்னிக்கணும், கடினமான உபதேசம், பரவாயில்லை. வாரத்தில் மாதத்தில் ஒரு நாள் இப்படி கேட்கலாம். ஆமென். ஹல்லேலூயா.
அவருடைய வார்த்தை அதிகாரம் உள்ளதா, வல்லமையோடு புறப்பட்டு வந்ததா. நல்லா ரிசீவ் பண்ணுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கையை தட்டி, ஆண்டவரே நான் உங்களுடைய வார்த்தையை ரிசீவ் பண்றேன் ஆண்டவரே. ஐ அம் நாட் ரிப்பெல்லிங், இடிச்சு தள்ளல ஆண்டவரே, நான் ஏத்துக்க ரிசீவ் பண்றேன் ஆண்டவரே. ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து சொல்றதை நான் கேட்கிறேன், ஆனா வார்த்தையினால ஐ அம் நாட் being influenced by the word of God. வார்த்தைய மேல செல்வாக்கு இல்ல, ஆனா யூடியூப்ல இருக்கிற ஒருத்தன் அவனுக்கு சொல்றதை நான் செய்றேன். காலைல ஏஞ்சி ஓடு, நீ உயிரோடு இருப்பேன்றான். வேதம் சொல்லுது, வார்த்தையை வாசி, இந்த வார்த்தை உன்னை பிழைக்கும். காலையில ஓடும் போது கீழே விழுந்து மாரத்தான்ல செத்து போனவன் நான் உங்களுக்கு காட்டுறேன். போன மாசம் மும்பையில காலையில மாரத்தான்ல ஓடும் போது கீழே விழுந்து செத்தான். அந்த மாரத்தான் உனக்கு உயிரை கொடுக்கும் போது என் ஆண்டவர் உனக்கு உயிரை கொடுப்பார். நீ கரெக்டா கர்த்தருடைய ஆலயத்துக்கு அவர் நேரத்துக்கு வா. ஊற்றின் ஜீவனின் பிறப்பிடமும் காரணரும் என் ஆண்டவர். சகல ஆவிகளும் ஹல்லேலூயா அவருடைய நாமத்தை கேட்டால் பயப்பட்டு கலங்கி கதறி ஓடும். இயேசுவின் நாமம் சகல நாமங்களை பார்க்கலாம் பெரிய நாமம். கண்ணை குருடாக்கி கைய சிம்சோனுக்கு கட்டிச்சிங்க. ஆவி பாருங்க, கண்ணை குருடாக்கி கைய கட்டுது பாருங்க ஆவி. சில நேரத்தில் அப்படிதான் இருக்கு நமக்கு. கைய கட்டினது போல கண்ணை குருடாக்கி வச்சிருக்குது. என்ன பண்ண போறோன்னு தெரியல. ஏன்னா ஆவிக்குரிய நுண்ணறிவு இல்ல. எலிசாவோட வேலைக்காரன் வர ஆவிக்குரிய நுண்ணறிவு இல்ல. ஐயோ எவ்வளவு சேனைகள் நம்மை சுத்தி இருக்கிறது. கம்முனீரே, நான் உனக்காக ஜெபம் பண்றேன். ஆண்டவரே அவன் கண்களை திறந்தருளும். கண்ணை திறந்தவன்னு சொல்ல, ஐயோ இவர்களோடு இருக்கிறதை பார்க்கிலும் நம்மோட கூட இருக்கிறவர் அதிகம். அக்கினிமயமான ரதங்கள் மலையை சுற்றிலும் சுற்றி நிற்கிறதை அவன் கண்டான். நீதான் உனக்கு தீர்க்கதரிசி. ஆமென். உனக்கு நீங்க தீர்க்கதரிசியா இருந்தாதான் உங்களுக்கே நீங்க தீர்க்கதரிசனம் சொல்ல முடியும். உங்களுக்கே நீங்க தீர்க்கதரிசனம் சொன்னாதான் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். எங்க திறந்து கொடுக்குறீங்கன்னு ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. பிசாசுக்கு பாருங்க, ரீல பாருங்க, நானும் தான் பார்க்குறேன், உண்மைதான் சொல்றேன். ரீல் பார்க்கும்போது சில நேரத்தில் அறியாமல் ஒரு 10 minutes 15 minutesலாம் போயிடுது உள்ள. அடுக்கிறது அது ஒரு சில பாடல்கள் வருகிற அந்த ரீலை கேட்டீங்கன்னா அந்த பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் அழகாக விடுறான் பாருங்க. செயற்கை நுண்ணறிவில் உங்களை கவுக்கணும்ட்டு பிசாசு செயற்கை நுண்ணறிவை யூஸ் பண்ணின்னு இருக்கிறான். பிசாசு மோசையை அழிக்கணும்னு சொல்லி பார்வோனை யூஸ் பண்ணான். Amen. Do you understand what I'm talking about? நான் பேசுறது உங்களுக்கு புரிகிறதா? 400 வருஷம் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணும்போது சொல்றாரு, உங்கள் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருப்பார்கள். உண்மையா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? 320ஆம் வருஷம் மோசே பிறக்கிறான். பார்வோன்ட்டு சொல்லாண்டே எல்லா எபிரேய பிள்ளையும் கொல்லுடான்றான். 360ஆவது வருஷத்துல மோசே நினைக்கிறான், இப்ப நான் ஒருத்தனை கொன்னா நான் ரட்சகர் ஆயிடுவேன் நினைக்கிறான். அப்பையும் டைம் வரல. ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தாரு 400 வருஷத்துல ஆடு மேய்க்கும் பொழுது ஆண்டவர் முச்சடி நடுவில் அவனுக்கு தோன்றி வெளிப்பட்டார். இப்ப நீ போனாரு, அவன் போக மாட்டேன்ட்டான். இல்ல நீ போன அவன் கூட இருக்கிறேன்னு சொன்னாரு. அப்பையும் தனியா போக மாட்டான். ஆண்டவரே ஆரோனை கூட்டு போற ஆண்டவரே, நான் சொல்றதெல்லாம் ஆரோன் போ. சரி ஆரோனை கூட்டிட்டு போ, அப்படியாவது போ. ஏங்க நீங்க நினைக்கிறீங்களா பிசாசு நீங்க பிறக்கும் போதே உங்களை போட்டு தள்ளணும் இருந்தாங்க? நீ எப்படியோ பிறந்துட்டீங்க. நீங்க பிறந்ததே ஒரு பெரிய அற்புதம் தெரியுமா? 500 மில்லியன் செல்ஸை மோதி நீங்க பிறந்திருக்கிறீங்க. உங்க அப்பா அவருடைய விதையானது புறப்பட்டு அவருடைய வித்து ஆனது புறப்பட்டு போன பொழுது 500 மில்லியன் செல்லு போச்சா. அதில் சண்டை போட்டு ஒருத்தரா வந்து நீங்க உயிரோட இன்ன வரைக்கும் இருந்து சபையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க பிறக்கும் போதே சண்டை போட்டு வெளியில வந்தவர்கள். நீங்க 499 செல்லை கேன்சல் பண்ணி வெளியில வந்தவன். ஹல்லேலூயா. பிசாசு என்னை விடக்கூடாதுன்னு நினைச்சான். என்னை விட ஒரு கம்மியான ஆவியில் உள்ளவனை பிடிக்கணும்னு நினைச்சான். ஆனா அடிச்சு தூக்கிட்டு நான் வந்து நிமித்திட்டு வந்துட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க பிறக்கும் போதே வெற்றி பெற்றவர்கள் தான். அப்படிதான் உங்களை ஆண்டவர் படைச்சாருங்க. ஆனா பிசாசு பொய்களையும் வஞ்சகத்துங்களையும் உங்களுக்குள்ள கொடுத்து நீ தோல்வி உற்றவன். நீ ஏன் பிறந்தாய்? தற்கொலை பண்ணு. இன்னைக்கு வர தொலைக்காட்சியில் வரதெல்லாம் பார்த்தா தற்கொலை தான் பண்ணிக்கணும். நம்ம
ஆவிக்குரிய உலகம் மோசமானதுங்க. இவர்களோடு தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பிசாசு இயேசு இருக்கும் போதே பக்கத்திலே உட்கார்ந்து இருந்தாங்க. என்னை விட்டு விடும், என்னை விட்டு விடும் சொன்னான். இன்னைக்கு பிசாசு நம்ம பிடிச்சிட்டு நமக்குள்ள இருக்கிற பாருங்க சில பிசாசுங்க, இன்னைக்கு என்னை விட்டு விடும்னு சொல்லணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய பந்தி உள்ள போகும்போது அக்கினி உங்க உள்ள போனோம். அசுசிகள், அசுத்தங்கள், அருவருப்புகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் உன் சரீரத்தை விட்டு புறப்பட்டு போ. Be delivered in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை பெறுவாயாக. Glory to God. நல்ல சத்தமா சொல்லுங்களேன். Glory to God. Glory to Jesus. Glory to Jesus. Glory. நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. விட மாட்றான், என உள்ள புடிக்கிறான் பிசாசு. நல்லா சொல்லுங்க. Glory to Jesus. Glory to Jesus. Glory to Jesus. Fire of heaven consume us. வானத்தின் அக்கினியே எங்களை சுற்றி எரிப்பீராக. எங்களை பட்சிக்கும் அக்கினியே எங்களை பட்சிப்பீராக. பாகாலின் கொடியை தகர்க்கிறோம். பாகாலின் பலிபீடங்களை தகர்க்கிறோம். எசேக்கியா ராஜா பாகால் தீர்க்கதரிசியுடைய எல்லா மேடுகளையும் உடைத்து நிர்மூலம் பண்ணினாங்க. பண்ணிட்டு கொஞ்ச நாள் அசிரியா ராஜா வந்து அப்படியே கொஞ்சம் அவன் ஊரை சுத்தி இருக்கிற சில இடங்கள் எல்லாம் அப்படி டச் பண்ண உடனே பயந்து போய் என்ன பண்ணிட்டான் தெரியுமாங்க? தேவ ஆலயத்தில் இருக்கிற சில தங்க வெள்ளி கதவுகளில் இருக்கிற சில பொருட்களை உடைத்து கொண்டு போய் அந்த அசிரிய ராஜாவிடத்தில் கொடுத்து ஒப்பந்தம் செய்து, ஐயா என்னை மன்னித்து விடுன்னு சொல்றானா. 10,000 வெள்ளி காசு கொண்டு போய் கொடுத்தானாங்க. அது எத்தனையோ 10 ஆஃப் கோல்டா, எத்தனையோ 10,000 tons ஆஃப் கோல்ட் அண்ட் சில்வரை கொடுத்து அசிரியா ராஜா அந்நிய தேவனை வணங்குற ராஜாக்கு பயந்து போய் காம்ப்ரமைஸ் பண்ணி நின்றானாங்க. ஏசியா கிட்ட சொல்லி அனுப்பிச்சோன்னு ஏசியா வந்தாரா நேரா அடைச்ச. ஏண்டா எவ்வளவு அடிச்சு உதச்சி நொறுக்குன்னு அவனுடைய கோட்டையெல்லாம், எவ்வளவு சரீரத்தில் மாம்சத்தில் செஞ்சிய வைராக்கியம் கொண்டு அவன் வேதம் சொல்லுகிறது. எசேக்கியா ராஜா அசிரியா ராஜாவை மதிக்கவில்லையாம். கொஞ்சம் அப்படி வெளியில அவுட்டர்ல தொட்ட உடனே காம்ப்ரமைஸ் அப்படின்ட்டாரு. பேதுரு நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவனுடைய வெளிப்பாடை பெற்று சொல்றான். 30 நொடி கழிச்சு சொல்றான், இயேசுவே நீங்கள் சிலுவைக்கு போக வேண்டாம். இயேசு அவனை பார்த்து சொன்னாரு, கண்ணாடியை பார்த்து நீங்க உங்களை பார்த்து சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? எனக்குள்ள இருக்கிற பிசாசே அப்பாலே போ. அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே ஒரு பாட்டு கூட இருக்குது. அதை நம்மளே பாடணும். கண்ணாடி அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே. கெட்ட வார்த்தை வாயிலிருந்து வரும் பொழுதெல்லாம் வெளியில் அவனுக்கு உள்ள ஓப்பனிங், நல்ல வாயை திறந்து ஆன உடனே உள்ள பிசாசு, ஐயோ எனக்கு ஃபுட்டு கொடுத்துருக்கான்பா. அந்த உள்ள இருக்கிற மிருகத்தை வளர்க்குது பார்த்தீங்களா? ஆமென். அடுத்த செகண்ட் இயேசுவின் நாமத்தினாலே அசுத்த வார்த்தைகளை பேசுகிற என் நாவை கர்த்தர் நீர் வானத்தின் அக்கினியை கொண்டு என் உதடுகளை சுட்டரிப்பீராக. ஏசியா சொன்னாண்டே, எவ்வளவு கீழே வேலையை பார்த்திய ராஜா. ஒரே நிமிஷம் பாரு, ஆவிக்குரிய உலகத்துல உனக்கு பகுத்தறிய தெரியல பத்தியா? அவன் திரும்பவும் வீட்டுக்கு போவான். அந்த அசிரிய ராஜா வீட்டுக்கு போன உடனே அங்க அவனுடைய சகோதரனே அவனை காலி பண்ணுவான்டான்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம் அசிரியா ராஜா மனசுல போய் போருக்கு போனவர் நேரா வீட்டுக்கு போயிட்டு பூஜை போட்டாராம் பாருங்க. பின்னாடியே வந்து அவனுக்கு 2 சகோதரனும். ஏசாயா தீர்க்கதரிசிங்க வார்த்தையை சொல்லி விட்டாரு, வார்த்தை கிரியை நடப்பித்தது. இவ்வளவு வகுத்தறியக்கூடிய ஆவியை பெற்றவர்களாய் நம்ம இருக்கணும். நிறைய வரங்கள் இருக்குங்க வேதத்துல, ஆனா இது ரொம்ப முக்கியமானது பகுத்தறிதலின் ஆவி. அதனால தான் இடத்துல கொஞ்சம் நேரம் எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறேன். we are thinking நம்ம ஒரு சரீர பிரகாரமான யுத்தம் ரொம்ப கிளியரா சொல்லுங்க. உங்கள் யுத்தம் மாம்சத்திற்கும் ரத்தத்துக்கும் விரோதமாய் அல்ல, உங்களுடைய போராயுதங்கள் வானமண்டல பொல்லாத ஆவிகளை நிர்மூலம் செய்கிற சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள். சில ஆயுதம் தாக்கிறதுக்கு, சில ஆயுதம் தற்காப்புக்கு. இத காலையில எழுந்து விசுவாசி ஒவ்வொரு சர்வாயுத வர்க்கத்தையும் அணிந்து கொள்ளணும். ஆமென். கண்ணாடி முன்னாடி நின்று தலை சீரா ரட்சிப்பு என்னும், தலை சீரா நீதி என்னும், மார்க்கவசம் வார்த்தை என்னும் பட்டயம்,
சுவிசேஷத்தின் ரட்சணியின் சமாதானத்தை செய்து அறிவிக்கும் பாதரட்சை. அப்புறம் என்ன கேடகம்? நீதி என்னும் கேடகம். இத புடி காலையில எழுந்து, அப்புறம் வெளியில எழுந்து போங்க. பிசாசு தலையிலையும் அடிக்க முடியாது, மாறுலையும் அடிக்க முடியாது, கால்லையும் அடிக்க முடியாது, வேற எங்கேயும் அடிக்கிறதுக்கு இடம் கிடையாது. ஏன்னா ஃபுல்லா ரதம் அக்கினி மயமான வல்லமை என்னை மேல் இருக்கிறபடினால் அவர் என்னை சுற்றிலும் அக்கினி மதிலாயும் அவர் நம் நடுவில் தேவ மகிமையாம். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் இருப்பா. உன் பொண்ணு மேல எவனும் சும்மா கைய வைக்க மாட்டான். தீய சக்திகள் தேவையில்லாத உன் கிட்ட வரமாட்டான். வாலிப மகளே, வாலிப மகளே, தேவையில்லாத டிலைலா ஆவி உன் வாழ்க்கையில தேவையில்லாத அசுத்த காரியங்களை செய்கிற நடப்பிக்கிற அந்நிய நுகத்தில் நீ பிணைக்கப்படாதபடிக்கு வேதம் சொல்லுகிறது. வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? உன் பரிசுத்தத்தை பார்த்து அவன் கிட்ட வரமாட்டான். ஏன்னா அவன் கிட்ட அவன் வேலை நடக்காது. அவன் வேலை நடக்கலன்னா அவன் கிட்ட வரமாட்டான். விரட்டி அடையாள இயேசுவின் நாமத்தினால உன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள். உனக்காக கர்த்தர் வைத்திருக்கிற மணவாளனுக்காக, உனக்காய் கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிற மணவாட்டிக்காய் உன்னை பரிசுத்தமா காத்து. உன் வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்குது என்பதை பார். சாமுவேலு அபிஷேக தைலத்தை எல்லாம் ரொப்பிட்டு நேரா ஈசா வீட்டுக்கு போயிட்டு எலியதாப கூப்பிட்டு, இவன் தான் ராஜா இஸ்ரவேலுக்கு. எவ்வளவு உசரமானவன், இஸ்ரவேல்ல இவன் தோளுக்கு இணையானவன் எவனும் கிடையாதுன்னு ஊத்த போனானாங்க. டப்புன்னு நிறுத்தினாரா. ஆண்டு சொன்னாரா, ஏய் நீ ஈசா வீட்டுக்கு போகும்போது யாருன்னு உனக்கு நான் காட்டுவேன்னு சொன்னானா? எதுக்கு அவசரப்பட்ட நீனு? பெரிய தீர்க்கதரிசிங்க சாமுவேலு, பெரிய தீர்க்கதரிசி, தப்பான ஆளுக்கு அபிஷேகம் பண்ண போனா. ஆண்டு சொன்னாரு, நீ மனுஷன் பார்க்கிற விதமாய் முகத்தை பார்க்கிறாய், நானோ உள்ளத்தை பார்க்கிறேன். இதான் ஆவிக்குரிய கண்கள், இதான் ஆவிக்குரிய நுண்ணறிவு. இந்த ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு இருக்கணும். ஆமென். நீ பிசினஸ் டீல் பண்ணும்போது கூட கர்த்தர் உனக்கு சொல்லணும் ஆவிக்குரிய நுண்ணு. இந்த பிசினஸுக்கு ஓகே சொல்லு, இந்த பிசினஸ் வேணான்னு சொல்லு. ஆமென். ஹல்லேலூயா. என் பொண்ணு நேற்று எக்ஸாம் எழுத போச்சு. நான் தான் சொன்னேன், ஆண்டவரே அந்த எல்லாமே டிக்கு போடணுமா, 1 2 3 4ல என்ன ஆன்சரை டிக்கு, தப்பா போட்டா மைனஸ் மார்க்கா. புரியுதா உங்களுக்கு? செலக்டிவ், அவ்வளவுதான். டக்கு டக்கு டக்குன்னு கிளிக் பண்ண. ஆண்டவரே செயற்கை நுண்ணறிவு, ஆவிக்குரிய நுண்ணறிவு கொடுங்க ஆண்டவரே. கரெக்டா டிக் பண்ணணும், எந்த மைனஸ் மார்க்கா இருக்கக்கூடாது. அடிச்சு தள்ளி நொறுக்கிட்டு வரணும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைய அப்படி கர்த்தருக்கு பயந்து ஆண்டவரை ஆராதனை பண்ணுங்க. வரும்போது காரில் ஒரு இங்கிலீஷ் பாட்டு போட்டுன்னு வந்தாங்க என் மக. இன்னும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்னம்மா இது ஆராதனை பாட்டிலாம் எழுத? இல்லைப்பா இது ஆராதனை பாட்டு. உண்மையாகவே ஆராதனை பாட்டு தான். அது ரொம்ப ஃபங்கியாக இருந்தது. உண்மையாகவே ஆராதனை பாடல் தான். ஆமென். பிள்ளைங்க சினிமா பாட்டு பார்த்தா கூட ஆசைப்படு. பிள்ளைங்களை டான்ஸ் ஆட விட்டு வேற வேடிக்கை பார்க்குறது. நம்ம மாதிரி ஆடுறான். ஐயோ ஏங்க, அவன் பரலோக தேவ ராஜ்யத்தில் ஆடல, பிசாசின் ராஜ்யத்தில் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அப்படியே வசப்படுத்தி கொண்டு போயிடுவான். அவன் ஒரு பயங்கரமான வசீகரன், தூக்கத்தின் பிசாசான நிர்மூலமன். கர்த்தருடைய ஆலயத்துல இருந்து தூக்கம் வரக்கூடாது. பலாரன்னு மூஞ்சில அடிங்க. யாரா தூங்குனாங்கன்னா தண்ணி எடுத்து மேல ஊத்திக்கும். உன் செவித்தரனை மந்தமாக்கி போடுகிறவன் பிசாசு. வைராக்கியமான ஒரு சந்ததியை கர்த்தர் எதிர்பார்க்கிறாருங்க. வைராக்கியம் ஆண்டவருக்காக எழுந்திருங்க. ஆண்டவர் சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் உங்களுக்காக உங்கள் சார்பில் கர்த்தர் செய்து முடிப்பார். ரெண்டு கொரிந்தியர் 5:17 சொல்றார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. அதுக்கு முந்தின வசனத்தை சொல்லுகிறார், இனி உங்களை நாங்கள் மாம்சத்தின்படி அறியாமல் உங்களை ஆவியின்படி நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒரு மனுஷனை நீங்க பார்க்கும் பொழுதே அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். கை கொடுத்தாலே அவனுக்குள்ள இருக்கிற ஆவி என்னன்னு உங்களுக்கு தெரியணும். சில இடங்களுக்கு போனீங்கனாலே ஒரு மாதிரி பாரமா இருக்கும். எத்தனை பேர் அப்படி உணர்ந்திருக்கீங்கன்னு தெரியல. சில வீடுகளுக்குள்ள போகும்போது அவங்க மேல இருக்கிற ஆவி நம்மளை அழுத்தம். நான் நினைச்சுக்கிட்டேன்,
என்னதான் அந்த ஆவி எனக்குள்ளதான் என் கூட தான் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் ரொம்ப நேரம் ஜோம் பண்ண, என்னாண்ட வேற அந்த இச்ச ஆவி என் மாதிரி ஒரு ஆவி இருக்குது, என்ன அந்த அழுத்துது என்ன. அதுபோல் ஒரு அனுபவம் 2 வாரம் அப்படி இருந்தது எனக்கு. 3வது வாரத்தில் ஆண்டவர் என்ன விஷயம்ன்றது வெளியில் ஓப்பனாக வந்துருச்சு, ரிவீல் பண்ணுறார் ஆண்டவர். அவர் பயந்து போய், ஆண்டவரே நான் ஏதாவது தப்பு பண்ணிடுவோம், ஏதாவது என் சிந்தனைகள் ஏதாவது ஆண்டவரே இச்சையான உணர்வு வந்துருச்சோப்பா. பயங்கரமாக ஜெபிக்க ஆரம்பித்தேன் நான், பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அப்புறம் தான் ஆண்டவர் உணர்த்துறார், இல்லை நீ அங்கே போன ஆவி, நீ வெளியில் வந்தா ஃப்ரீ ஆகிட்ட பத்தியா, உள்ளே போனால் உன்னை அட்டாக் பண்ணுதா, அது மேலே இருக்குது ஓட்டு. சிலருக்கெல்லாம் ஜோம் பண்ணாலே கை மேலே வச்சாலே நமக்கு அட்டாக் பண்ணும், நமக்கு தெரியும் அவ்வளோ பாரம் இருக்கும். சிலருக்கெல்லாம் ஜோம் பண்ணால் கை வலிக்கும். ஏதாவது ஆண்டவருக்காக வைராக்கியமாக செய்யணும்னு நினச்சா பிசாசு உன் குடும்பத்தை அட்டாக் பண்ணுவான், ஒரு வியாதியை கொண்டு வருவான், ஒரு கடன் பிரச்சனையை கொண்டாடுவான், அட்டாக் பண்ணுவாங்க பிசாசு. உங்களை முன்னேற விட மாட்டான், பயப்படாத. அவன் இவர் மோசே ஒரு பாம்பு போட்டாரு, அவன் 2 பாம்பு போட்டான். எங்க பாம்பு அவன் பாம்பை முழுங்கிச்சு. மோசே ஒரு அற்புதம் பண்ணான், உடனே அவனை ரத்தமாக்கினான். 2வது அற்புதமா அவன் பண்ணிட்டான். 3வது மோசே ஒரு அற்புதம் பண்ணாரு, அந்த அற்புதத்தையும் அவன் பண்ணிட்டான். 4வது ஒரு ஆண்டவர் அற்புதத்தை பண்ணார், அந்த அற்புதத்தையும் பண்ணான். அவன் டூப்ளிகேட் தான் பண்ணுவான், அவன் ஒரிஜினலா பண்ண மாட்டான். ஆனா மோசே உடனே என் ஜனங்களை போக விடு போக விடு போக விடுன்னா போக விடல, போராடே அப்படின்ட்டான் மோசே. நீ பண்றதெல்லாம் நாங்க பண்ணுவோண்ட. ஆனா 5ஆவதா ஒரு அற்புதம் பண்ணான். அவனுடைய அஞ்சனக்காரர்களும் குறி சொல்லுகிறவர்களும் வந்து சொன்னாங்களா, இது தேவனுடைய கை, தேவனுடைய விரல். இனிமேல் பார்வன் சொன்னா, உன் கன்சல்டேஷன் ஓவர்ரா, நீ கிளம்புடா, இனிமேல் நீ வேலைக்கு ஆக மாட்ட, போடா. கொஞ்ச நாள் பிசாசு ஏமாத்துவான், விடாதீங்க அவனை, அற்புதம் பண்ணிக்கிட்டே இருங்க, கொஞ்சம் தான் தாங்குவான். 5வது அற்புதம் நடக்கும் போது அவன் ஃபுல்லா நிர்மூலம் பண்ணுவார், அவனை ஆண்டவர் விடுதலைப்பார். 3வது அற்புதம் பண்ணும் போது மோசே விட்டு பின்னாடி போயிருந்தான். ஒன்னு ஆண்டவர் செய்யலன்னு சொன்னா எகிப்திலிருந்து ஜனங்களை கானானுக்குள்ள நடத்த முடியாது. உன் வாழ்க்கையும் சரி, உன் குடும்பத்தையும் சரி, உன்னை நம்பி இருக்கிற ஜனங்களையும் நீ கானானுக்குள்ள நடத்தணும்னா, நீ பிசாசு உனக்கு விரோதமாய் தருகிற ஆயுதங்களை நிர்மூலமான அவன் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். ஒரு வழியாய் வருவான், 7 வழியாய் ஓடுவான், அவன் வெள்ளம் போல வருவான். ஆவியானவர் அசுத்த ஆவிகளுக்கு விரோதமாய் நல்ல கைகளை தட்டி கொடி ஏற்றுவார். Receive it. Receive that. Hallelujah. காலேஜில் கூட அசிங்கப்பட்டு ஜபத்தில் உட்காந்து மேலாம் ஜெபிக்கிறானே ரொம்ப கேவலப்படுத்தி ரேக் பண்ணவெல்லாம் இன்னைக்கு அமெரிக்காவில் நல்லா இருக்கிறான். அவனை ரேக் பண்ணவெல்லாம் பிச்சை எடுக்கிறான். இன்னைக்கு உன்னை உலகம் பார்த்து சிரிக்கும், அந்த உலகமே உன்னை பார்த்து வியந்து நிற்கும். இதைதான் பாட்டா. வியக்க பண்ணுவார் உலகத்தை, உன்னை உயர்த்தி கொண்டு கண்மலை மேல் நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார். மனுஷர்கள் கட்டும் அன்பின் கயிறுகளாலே கட்டி அவர் மீது பட்சமாயிருந்து, என் ஆண்டவர் போல ஒரு ஆத்ம நேசம் உனக்கு கிடைக்காது மகளே, வாலிப மகளே, வாலிப மகனே. இந்த டீப் லவரை போல உன் ஆத்மாவை நேசிக்கிற ஒருவர் இந்த உலகத்துல யாருமே இல்லப்பா. உன் சரீரத்தையும் அழகையும் நேசிக்கிறது தான் இன்னைக்கு மனுஷன் இருக்குது. அந்த சரீரம் மாறிச்சுன்னா அடுத்து போயிடுவான், அடுத்தது போவான். என் நேசரன் அன்பு மாறாதது. அதான் அழகா பாடினார் பிரதர் லிவிங்ஸ்டன், மாறிடா என் மகா நேசரே, ஆஹா மாறாதது அவர் அன்பின் ஆழமே, கல்வாரி சிலுவை மீதிலே எனக்கு தந்தார் அவர் ஜீவனே. ஆமே. என்ன பிரதர் சகரியா, நல்லா வருதா? ஹல்லேலூயா, glory to God. ஆமென். ஒரு அசுத்த ஆவி பிடிச்ச ஒருத்தர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பவுலையே தொடர்ந்து வந்து, இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் தேவனுடைய குமாரனுடைய ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தி வந்திருக்காரு. அழகா இருக்கும் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:16. அசுத்த ஆவி கரெக்டா தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. தீர்க்க தரிசனம் கரெக்டா சொல்றதுனால தீர்க்க தரிசனம் கரெக்ட் இல்ல, உன்னை கரெக்ட் பண்றதுக்கு. தீர்க்க தரிசனம் கரெக்டா இருக்கும், ஆவி தப்பா இருக்கும், ஆனா அது கரெக்ட் பண்றது உன்னை.
தேவனுடைய ஆவியானவர் சொன்னார், உங்கள் வீடை வித்து நீங்கள் காணிக்கை போட சொன்னான்னு சொல்லி நடு ரோட்டில் இருக்கிறவங்க இப்பயே எனக்கு தெரியும். நான் சொல்றேன், ஏன்னா அது தீர்க்கதரிசி உண்மையை தான் சொல்லிச்சு. ஆனா உள்ள இருக்கிற ஆவி பொல்லாத ஆவி, அது வீடு கட்டிக்கிச்சு. தீர்க்கதரிசி இது வீடு இல்லாத போயிடுச்சு. ஏன்னா ஆவியை பகுத்தறிய தெரியலையே. அதனாலதான் ஆண்டவர் அதை கொடுத்திருக்காரு, அந்த வரத்தை கொடுத்திருக்காரு. நாடுங்கள்ன்ற ஆண்டவர் ஆவிக்குரிய வரங்களை நாடுங்கள், பகுத்தறிதல் ஆவிப்படுங்கள். சாலமோன் சொல்றான், தாவீது சொல்றான், சங்கீதம் 119 66 65 சொல்றான், அப்பா பகுத்தறிதல் ஆவியை தேடுங்கள். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, பகுத்தறிதல் ஆவி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். You know to be able to discern. I love you ன்னு சொல்றவன் எல்லாம் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டான். ஆமென். Hallelujah. Amen. Hallelujah. புத்தியுள்ள கன்னிகைகளாய் கிறிஸ்துவுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும்படியாய் கர்ப்ப வேதனை அடைகிறேன். ஓ ராபா ஷெதியாந்து ராபா. நல்ல வைராக்கியம் கொண்டு எழும்புக ஜனமே. தீங்கு நாள் கடைசியாக சகோதரனை அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். தீங்கு நாட்கள் வரும் என்று அறிந்து ஜெபத்தில் உறுதியாய் மிகுந்த மன உறுதியுடன் ஜெபம் பண்ணுங்கள். ஜாக்கிரதை, யாரோட கனெக்ஷன் வைக்கிறீங்க, யாரோட பேசுறீங்க, ஜாக்கிரதை. பவுலும் சீலாவும் ஒரு 2 நாள் விட்டாங்க அவளை. அப்புறம் இயேசுவின் நாமத்தினாலே உன்னை அதட்டி விரட்டுகிறேன் சொன்னா, அந்நேரமே அந்த அடிமை பெண் விடுதலையாகி போனா. சவுலு தீர்க்க தரிசனம் யார்கிட்ட போய் கேட்டா தெரியுமாங்க? அஞ்சனம் பார்க்கிற இடத்துல போய் கேட்க. அது சொல்லுது நீ செத்து போவன்னு சொல்லிச்சு. அதே போல 3 நாள் கழிச்சு செத்து போயிட்டான். எங்க அது சொன்னா நடக்குங்க, அதுக்கு பவர் இருக்கு. 2ஆம் உலகத்தில் டீல் பண்றது அவரு தான். முதல் பரலோகத்தில் நம்ம இருக்கிறோம், ஃபர்ஸ்ட் ஹெவன். செகண்ட் ஹெவன் அவருடைய இடம், தேர்ட் ஹெவன். ஆனா ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை உன்னதங்களிலும், நம்ம 2 இடத்துல இருக்கிறவங்க, ஆவி மேல இருக்குது, உன்னதங்களிலும் நம்ம என்ன பண்ணிருக்கிற ஆண்டவரே அவரோடு கூட உட்காரவும் வைத்திருக்கிறார். அதனாலதான் ஆவிக்குரிய நுண்ணறிவு, கீழே என்ன நடக்குதுன்னு தெரியும். கண்ட பயலம் வந்து என்ன அபியூஸ் பண்ணிட்டு போறதுக்கு ஆவியானவர் அனுமதிக்க மாட்டார். என்ன ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, என் கிட்ட வந்தாலே பத்தி எரியும் அவனுக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவன் என் கிட்ட விளையாட முடியாது. தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய சரீரம், தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர். ஆண்டவர் ஒரு நல்ல ஸ்பிரிட் உங்களுக்கு, பகுத்தறிதலின் ஆவி உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எந்த ஆவியெல்லாம் உள்ள கிரியை செய்தன்னு அர்த்தம், உங்களை ஆண்டவர் பாதுகாக்க விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை கண்களை திறக்க விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை அந்த பிசாசினுடைய முகத்திரையை கிழித்து எறிய விரும்புகிறார். அநேகருக்கு நீங்க உதவி செய்ய வேணும்னு நினைக்கிறாரு. அதை தான் இப்ப ஆண்டவர் என்கிட்ட நினைக்கிறாரு. எப்பா, ஏன்னா நிறைய அசுத்த ஆவிகளில் மாட்டி நிறைய பிள்ளைங்க தவிக்குதுப்பா, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணு. இதுக்கு தான் ஆண்டவர் பகுத்தறிதல் ஆவியை தருவாரு. ஏம்மா உனக்கு என்ன பிரச்சனை? சிலர்லாம் என்னன்னே தெரியாது, ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் அவங்களை குறித்து சொல்லுவாரு. டக்குன்னு அவங்களை ஜோம் பண்ணிட்டு ஃபோன் பண்ணி கேட்டா ஓன்னு அழுவாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை. ஒரு பிள்ளைக்கு ஜோம் பண்ணும்படியா கட்ட கொண்டு போன, அவனுக்காக ஜோம் பண்ண, அவன் ஓன்னு அழுதான். என்ன அன்னைக்கு நைட்டு போய் தற்கொலை பண்ணிக்கலான் இருந்தேன். இதில் நிறைய பேரை காப்பாற்றுறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு பகுத்தறிதலின் ஆவியை இன்று உங்களுக்கு தருகிறார். விருப்பப்படுகிறவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் பாருங்க, மொத்தமா பிடிச்சிட்டு வந்தாங்க, பாபிலோன்ல கொண்டு வந்து இவங்களுக்குலாம் ஸ்பெஷல் டயட். என்ன டயட்? ராஜாவின் பந்தி, ராஜாவின் திராட்சை ரசம். நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு, எத்தனை நாள் கழிச்சு ஜூலியா வரணும் தெரியுமா உனக்கு? 10 நாளா? 10 நாளா? எத்தனை நாள்? ஓகே, நாள் கழிச்சு வரணும். அப்ப ராஜா எல்லாரையும் வச்சு பார்ப்பாரு, யாரு நல்லா பிரகாசமா இருக்கிறாங்க. எல்லாம் அடிமையில வேற கொண்டு வந்துக்கிறாங்க, சாப்பாடு வேற சரியே கிடையாது, யுத்தத்தில் அவர்கள் அகதிகளாக கொண்டு வரப்பட்டிருக்காங்க. நல்லா டயட் கொடுத்து இந்த நல்ல மூளை உள்ள பிள்ளைங்களை கூட்டுவான்னு சொன்னாரா. தானியேல் சொன்னானா, எனக்கு ராஜாவின் பந்தியும் வேண்டாம், மாமிசமும் வேண்டாம், திராட்சரசமும். நான் நினைச்சேன் என்ன கூட கொண்டு போய் விட்டுருந்தாங்கன்னா ராஜா பந்திலியா, எப்பா பொஃபேவா, ஐயோ ஐயோ திராட்சரசம் குடியா கொடுக்குறாங்களா, ஐயோ ஐயோ என்ன நல்ல ராஜா. மேஜையிலேயே படுத்துட்டு இருப்பேன் ராஜாவோட. ஆனா தானியேல் தன்னை வேறு விருத்தி காமிச்சான் பாருங்க. ஜபம் பண்ணாங்க,
எப்பயுமே ஜோம் பண்ணிட்டு இருந்தானா தானியேல்? எப்பவுமே ஜோம் பண்ணிட்டு இருந்தானா? அவனுக்கு கொடுக்குற டயட் எனக்கு வேணாம். ராஜா கடைசி நாளில் கூப்பிட்டு என்ன பார்ப்பார், பார்க்கும்போது பார்த்துக்கோடான்னு. அவன் பயப்படுறான், கொண்டுடுவாரு என்ன. ராஜா முன்னாடி போய் தானியேல் நிற்கிறானாம், பிரகாசமாக நிற்கிறானா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், நல்ல கைத்தட்டி சொல்லுங்களேன். உன்னை ஆண்டவருக்காக நீர் வேறு விடுத்து உன்னை பிரித்தெடுத்து அவர் சமூகத்தில் நீ காத்திருந்தன்னு சொல்ல, ஆண்டவர் உன்னை பார்வோனுக்கு மேல, நேபுகாத் நேச்சாருக்கு மேல கொண்டு போய் வைப்பார். சிறு முடி கூட கருகாது, சிங்கம் கூட அது வாயை உன் மேல வைக்காது. கர்த்தர் சமூகத்தில் அப்படியே எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ரிகாபாலா ராதா ராபா ரிகாதா ரதியோந்தோரா லபா ஷிகாதா லபா ஹதா லபா. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை பகுத்தறிதல் ஆவி உனக்கு இருக்கும். ராஜாங்கத்தில் எதை கேட்டாலும் தானியேலை போய் கேளியா, யோசேப்பை போய் கேளியா. ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்சம் எழுந்து நல்ல கை காலெல்லாம் உதறி ஆமே, தொடையெல்லாம் பிடிச்சி அமைக்கி, கையெல்லாம் பிடிச்சி அமைக்கி நல்லா ரிகதரபா ஷெதரியா. விடுதலை ஆவியானவர் நம் நடுவில் கடந்து வந்திருக்கிறார். The spirit of deliverance is here. The spirit of deliverance is here. விடுதலையாக்கும் ஆவியானவர், விடுதலையாக்கும் ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Father. Oh, glory to your name, glory to your name. Hallelujah, hallelujah. Thank you, Jesus. ஒரே வரத்துல அநேக பரிமாணங்களை ஆண்டவர் வைத்திருப்பார். ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி ஒருத்தருக்கு இருக்காதுங்க. ஒரு வரத்திலேயே அநேக பரிமாணங்களை ஆண்டவர்களுக்கு வைத்திருக்கார். வாஞ்சையோடு இருக்கிறவங்க கேளுங்களேன், ஒரு வரத்தை பெறணும்னா முதல் என்ன தெரியுமாங்க? தாகம், வாஞ்சதான். தாகமா கேளுங்க, வாஞ்சா. ஆண்டவரே அந்நிய பாஷையின் வரையத்தை தாங்க, ஞானத்தின் ஆவி எனக்கு அருளுங்க ஆண்டவரே. அப்பா, வியாக்கியானம் செய்கிற ஒருவன் தீர்க்க தரிசனம் சொன்னால் 3 பேர் அதை என்ன பண்ணுமா? நிதானிக்க கடவார்கள். எவ்வேறு வரங்கள் பாருங்க, ஆண்டவர் இவ்வளவு வரங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இந்த வரங்கள் எல்லாம் வாஞ்சிக்கணும் எங்க சபை, இந்த வரங்கள் எல்லாம் பயிற்சிக்கணும் எங்க சபை, இந்த வரங்கள் எல்லாம் அந்த சபை. யாராவது எனக்கு தீர்க்க தரிசனம், நீ தீர்க்க தரிசியாவே, மற்றவன் தீர்க்க தரிசியாவே வேண்டாம். கர்த்தர் உனக்கு ஒடுங்கின ஆவியை குடாமதபடி துதியின் ஆவியை கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அவன் கோட்டைக்குள்ள போனா ஒடுங்கின ஆவி வரும். ஆனா நீ துதிச்சினா எரிகோ கோட்டையே முறிந்து விழும். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்கள் எல்லாம் நல்லா, நோய்கள் எல்லாம் நீங்கணும். ஓ ஷகதரபா. பேய்கள் எல்லாம் நடு நடு பெரியவர் திருமுன்னே. இந்த பேய்கள் எல்லாம் நடு நடு பெரியவர் திருமுன்னே. ஓ கொண்டாடுவோம். நல்ல ஆவியில நிரம்பி, நல்ல ஆவியில நிரம்பி. புது பிறந்த நாள் வருகிறவர்கள் புதிய வரங்களை, you are special today because you receive the gift of the Holy Spirit. ஆவியானவருடைய வரங்களை பெற்று சொல்லுங்க. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், அவர்கள் மறந்து நாம் பாடுவோம். ஓ கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், அவர்கள் மறந்து நாம் பாடுவோம். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், என்னை காண்பவர். உங்கள் கேள்வியோ சிலை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கலியோ சிலை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேபியோ சுளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சுளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே
என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே கர்த்தர் நகரத்தை காவாராகில் அதை காக்கிறவன் பிரயாசம் விருதா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவன் பிரயாசம் விருதா. அவரே உன்னை காப்பவர், அவரே உன்னை காப்பவர். சிங்க கேப்பியோ சுளை நெருப்போ அவர் உன்னை காப். நல்ல கையில தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்து. நல்லா ஓ பிசாசு கூட உரத்த சத்தமா கத்திச்சா, அவனை பார்க்கிலும் 2 மடங்கு உரத்த சத்தமா, யூதராஜ சிங்கமே நீர் வாழ்க, நீர் வாழ்கப்பா, நீர் வாழ்கப்பா, நீர் வாழ்க ராஜா, நீர் வாழ்க ராஜா. உம் நாமம் வாழ்க ராஜா, உம்முடைய அரசு வருக ராஜா. பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. உங்களை பிள்ளைகளை நெருக்குகிற எல்லா சுத்த கிரியைகளையும் கர்த்தர் உடைத்து அவனுடைய எல்லா விதமான பேட்டர்ன்ஸையும் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலம் பண்ணுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் ஆமென் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல கையில தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஹalleluya, ஹalleluya. சில சந்தேகத்தின் ஆவியை பிசாசு நமக்கு கொடுப்பான். அதை நம்ம நினைச்சுக்கோம், பகுத்தறிதலின் ஆவியை நினைச்சுக்கோம். அந்த சந்தேகத்தின் ஆவி என்ன தெரியுமா, எங்கேன்னு தெரியுமா வருது? பயத்திலிருந்து, காயத்திலிருந்து வருகிறது. ஆனா கர்த்தர் என்ன ஆவியை நமக்கு தர தெரியுமா? பகுத்தறிதலின் ஆவியை கொடுக்கிறார். ஆவியானவர் நமக்கு ஆலோசனை சொல்லுவார். ஆமென். யாரையும் சந்தேகத்தோடு காயத்தோடு பார்க்க மாட்டீங்க, பயத்தோடு பார்க்க மாட்டீங்க, கரெக்டா நிதானித்து அறிவீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படியே 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் போகிறோம். தன்னைத்தானே நிதானித்து அறிந்தால் அவன் நியாயம் தீர்க்கப்படான். பிரதர் சகரியா அவர்கள் வாசிக்கும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில், அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஆமென், அல்லேலூயா. அவர் அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து அவர் ஆசீர்வதித்து, இது என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். மத்தியில் கண்ணீரின் பாதையில்
துணையாக வந்த அன்பை மறந்தேனே. கஷ்டத்தின் மத்தியில் கண்ணீரின் பாதையில் துணையாக வந்த அன்பை மறந்தேனே. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மனவாளரே. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மனவாளரே. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தேவாதி தேவனே, ஓசன்னா உன்னத தேவனே, தேவாதி தேவனே. சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டார். இன்னல் துன்பமே வந்தாலும்